வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரு டார்க்காக இருக்குன்னு பார்க்கீங்களா? இன்றைக்கான வீடியோ அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறதுக்கு. உங்களுக்குலாம் பெய் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரில. நிறைய பேர்த்துக்கு வந்து பெய் நம்பிக்கை இருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு இல்லை. அந்த ஒரு சில பேர்த்தில் நானும் ஒருத்தன். நானும் அப்படித்தான் இருந்தேன். ஏன்னா ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும். கேரளாவுக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் இருந்துச்சு. பில்டிங்னா சும்மா சாதாரண பில்டிங் கிடையாது, அது ரொம்ப பெரிய பில்டிங்கு. ஆனால் பாலடைஞ்சு போய் இருந்துச்சு. நான் அக்கம் பக்கத்தில் வந்து விசாரித்தேன், என்ன இவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது, இது யூஸில் இல்லையா அப்படின்னு. அப்போ இது பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பில்டிங் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து கவர்மெண்ட் கட்டடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துல கட்டடம் கட்டிட்டனால இதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இப்போ வந்து அந்த போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து நிறையா அங்குள்ள நடமாடுறதுனால அதை அப்படியே கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள் நிறையா நடக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி சொல்லவும் கொஞ்சம் ஆர்வமாகி போச்சு. சரி, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். அந்த இடத்த பார்த்தாலே ஒரே திகிலாக இருந்துச்சு. சரி, நம்ம இந்த வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுத்தோம்னா ஏதாவது ஒன்று பதிவாகும் அப்படின்னு நினச்சி நம்மளும் சரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து, ஆனால் அப்போ எனக்கு தெரில அதில் ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வந்து பதிவாக போகுதுன்னு. சும்மா ஒரு ஜாலியாக தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரில. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன், கான்செப்ட் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இடம் இல்லை, மெமரியில். சரி, பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் அழிச்சிடுவோம், எந்தெந்த வீடியோஸ் தேவையில்லைன்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு அழிச்சிடுவோன்னு ப்ளே பண்ணி பார்த்து அந்நேரம் இந்த வீடியோ இருந்துச்சு. சரி, இதை அப்போ வேலை செய்கிற டயத்தில் நம்ம சரியாக பார்க்கல, இன்னொருக்கா பார்த்துட்டு தேவையில்லைன்னா அழிச்சிடுவோம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து பொறுமையாக பார்த்தேன். நான் அன்றைக்கி வந்து அவ்வளோ பொறுமையாக இல்லை, பார்க்குற நேரங்களில் எனக்கு. இன்றைக்கி பொறுமையாக பார்த்தேன். அப்போ தான் அதில் ஒரு விஷயத்தை வந்து நான் கவனித்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அந்த வீடியோ வந்து உங்களுக்காண்டி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்களும் நல்லா பொறுமையாக உன்னிப்பாக கவனிங்க. உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தென்படும் அந்த வீடியோவில். இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்கள்.
என்ன நண்பர்களே, அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் வந்து எதையாவது கவனிச்சிங்களா நீங்கள்? அப்படி கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரில, ஏன்னா நானும் முத இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரில. அதேமாதிரி உங்களுக்கும் எதுவுமே தெரில அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சோ ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். எந்த இடத்துல வந்து அந்த விஷயம் வந்து தெரியுது, அந்த அமானுஷ்யமான விஷயம் வந்து எந்த இடத்துல பதிவாயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நீ மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். ஏதோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். 2 வருஷமாக அப்படியே இருந்துச்சு. இப்போ திடீர்னு கண்ணில் படம் தான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வந்தீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.